ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூன்லிட் ரியூனியனோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷூ அந்த பெருச எலில இருந்து மறுபடியும் மனுஷனா மாத்திருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல இந்த பெரியவர் சொல்லிட்டு இருக்கான், இங்க பாருங்க உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு தானே அப்படின்னு கேட்க, ஆமா ஞாபகம் வந்துருச்சு, அதனாலதான் உன்கிட்ட ஒரு வேலையை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்த விஷயத்தையே ஷூ ரீவீல் பண்ண ஆரம்பிக்கிறான். 18 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த சாத்தான் இருக்கே, அதே சாத்தான மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்போ ஊருக்குள்ள சில பேரை காட்டுறாங்க. நல்லா தூக்கம் வர அந்த நேரத்துல ஒரு குட்டி ஆத்மா மாதிரி அவங்களோட நெத்தியில போய் பூந்துருது. பூந்தோன்னு அவங்களுக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்ல சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அப்படியே ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. சூயு கிட்டே அவங்க ஆளுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆத்தியா திடீர்னு தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு பைத்தியம் மாதிரி சுத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். அவங்களுக்கு கனவுல என்ன வருமோ அது உண்மையா நடந்துருச்சுன்னு நினைச்சிட்டு பைத்தியக்காரங்க மாதிரி சுத்திட்டு இருந்தாங்களான்னு பேச சூயு பாக்குறான். அடுத்த டீமன் மறுபடியும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஊஷாவும் இந்த டீமனை பத்தி தெரிஞ்சுக்கலான்ட்டு டீமன் லைப்ரரிக்கு போறா. அங்க ஷூ வரா. அந்த டீமன் பத்தி எந்த புக்லயும் இல்ல, உனக்கு இன்னைக்கு கல்யாணம், அதை பத்தி இங்க வந்திருக்க, நான் வந்து வேற ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு ஷூ சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தேவையில்லாத அந்த புக்கு எதுக்கு அப்படின்னு அங்க இருக்க புக்க ஷூ எரிச்சிடுறான். ஊஷா சொல்றா, அவ்வளவு முக்கியமான புக்கை ஏன்டா எரிச்சு அப்படின்னு கேட்க, உனக்கு தேவையில்லாதது எனக்கும் தேவையில்ல, உனக்கே யூஸ் ஆகல, அதுக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு ஷூ சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருடா ஷூ, எனக்கு கல்யாணம் ஆக போகுது இன்னைக்கு, உனக்கு தெரியும்ல, உனக்குன்னு தனி வாழ்க்கைய பாத்துக்கோன்னு சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஷூ அவள அங்க இருந்து அமிச்சிடுறான். ஊஷாவும் கிளம்பி போயிடுறா. இங்க ஊஷா போனதுக்கு அப்புறமா ஷூ கிட்ட மறுபடியும் அந்த கெட்ட சாத்தான் வந்துருது. அவ என்னைக்குமே உனக்கு சொந்தமாக மாட்டான்னு சொல்ல அதை அடிச்சு ஷூ அங்க இருந்து துரத்திட்டு இருக்கான். இங்க ஊஷா மறுபடியும் பூனை ஆயிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. டக்குன்னு குதிச்சு இன்னைக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு வீட்டுல போய் தூங்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் தான் தூங்கிட்டு இருக்கா, அதுக்குள்ள முழுசா விடிஞ்சிருது. அவங்க அப்பா வந்துடுறாரு, அவளை எழுப்ப ஆரம்பிக்கிறாரு. இங்க கல்யாணத்துக்கு ரெடியா நம்ம சூயும் கிளம்பி ஊர்ல இருந்து வந்துடுறான். கரெக்டா இங்க நம்ம சூயும் உள்ள வந்து நிக்கும் போது பொண்ணை பாத்துடுறான். ஊஷா அங்க இருந்து சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. 2 பேத்துக்கும் கல்யாண சடங்கு நடக்க ஆரம்பிக்குது. மத்த எல்லாரும் அவங்க ஹாப்பியா பாத்துட்டு இருக்க ஒரு வழியா நல்லபடியா இந்த கல்யாணம் முடியுது. ஊஷாவும் சூயும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க மேசி கல்யாணத்துக்கு வந்துட்டு அங்க வந்து தாய்ஷா கூட பேசிட்டு இருக்கான். நீ ஒரு பையனை லவ் பண்ணன்னு சொன்னல, அந்த பையன் கஷ்டப்படுத்தினான்னு சொன்னல, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு மேசி கேட்க, அவனை நான் திரும்ப பாக்கலான்னு போனேன், அவன் என்ன பார்த்து பயந்து நடுங்குவான்னு நினைச்சேன் அப்படின்னு மேசி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. ஆனா அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எனக்கு உடம்பு சரியாவதுக்கான காலங்கிறது அந்த பையனோட ஒட்டுமொத்த வாழ்நாள் காலமே. அவன் தாத்தாவாயிட்டு அவன் பேத்தி வந்து அவனை கூட்டிட்டு போயிட்டு இருந்தா, அதனால அங்க இருந்து விட்டு வந்துட்டேன். எனக்கும் இந்த பூமியில வாழ்றவங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, ஏன்னா நாங்க நிறைய வருஷம் வாழுவோம், நீங்க அப்படி கிடையாது, சாதாரணமான ஆளுங்கன்னு சொல்ல, இப்படி எதுக்கு என்ன ஒதுக்கிட்டே இருக்க அப்படின்னு மேசி கேக்குறான். இல்ல நீயும் நானும் ரொம்ப டிஃப்ரெண்டான ஆளுங்க, நீ என்ன லவ் பண்ணாத, அது உனக்கு நல்லதுன்னு சொல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா எல்லாமே சரியா போயிடும், நீ மட்டும் கல்யாண ட்ரெஸ் போட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னைக்கு ஊஷாவோட நீதான் ரொம்ப அழகா இருந்திருப்ப அப்படின்னு மேசி சொல்லிட்டு இருக்கான். சிரிச்சுட்டே அமைதியா தாய்ஷா பாத்துட்டு இருக்கா. அப்போ எல்லாரும் சூயுவ குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு, இவனை குடிச்சு மட்டையாக்கிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இவன் எப்படி போவான், நான் போய் இவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேகமா கிளம்பி சூயுக்கு குடுக்கிற ட்ரிங்க் எல்லாம் ஓடி போய் மேசி குடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல மேசிக்கு பயங்கரமா போதை எறியுது, ஓரமா போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ அந்த குட்டி ஆத்மா அவனுக்குள்ளயும் போயிடுது. இவனுக்கு இருக்கிற கனவு என்ன அப்படின்னா தாய்ஷா கூட கல்யாணம் பண்ணிக்கிறது தான். இவன் கனவுல தாய்ஷா கூட கல்யாணம் ஆயிடுது. வேகமா வெளியே ஓடி வந்து என் பொண்டாட்டி தாய்ஷா அப்படின்னு மண்டி போட்டு அவ காலை கட்டி பிடிச்சுக்கிறான். தாய்ஷா பாக்குறா, என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஜாடி எடுத்து அவன் மண்டையிலேயே அடிச்சிடுறா. அப்பன்னு பார்த்து அவன் தலையில இருந்து அந்த குட்டி ஆத்மா வெளியே போயிட சூயோ அவனை வேகமா ஓடி வந்து பிடிக்கிறான். அந்த ஆத்மா வெளியே ஓடி போறது நேரா வெளியே போய் ஊஷா இருக்கா, லைட்டா தூங்கிட்டு இருக்கா உட்காந்துட்டு, அவளுக்குள்ள பூந்துருது. அவளுக்கு இருக்கிற ஆசை என்னன்னா பகல்ல கூட அவளுக்கு சக்தி வரணுமா, அதனால பகல்ல கூட ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வானத்துல பறக்கிறேன்னு நினைச்சிட்டு நடந்து வித்த காட்டிக்கிட்டு இருக்கா. சூயோ பாக்குறான், வேகமா போய் அவளை காப்பாத்துறான், போய் படுக்க வச்சிடுறான். அப்புறம் பார்த்தா அவ உடம்புக்குள்ள இருந்து அந்த ஆத்மாவை வெளியவும் அனுப்பிடுறான். உனக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்க, தெரியலையே, ஒரு கனவு மாதிரி வந்ததுன்னு தாய்ஷா சொல்றா. சரி மத்த கெஸ்ட் எல்லாம் நான் பாக்கணும், நான் போறேன் அப்படின்னு சூயோ அங்க இருந்து கிளம்பி போறான். ஊஷா அப்பா உடனே என்னம்மா இது மாப்பிள உன்னை கண்டுக்காம கிளம்பி போயிட்டாருன்னு சொல்ல, அப்பா அவரை பத்தி குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இது ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு. இங்க சூயோ வந்துடுறான். யாரும் அவன் கண்ணு பின்னாடி பொத்துற மாதிரி இருக்கேன்னு கைய முறுக்க ஆரம்பிக்க ஜியாங் தான் அங்க வந்திருக்கான். டே ஏன்டா அடிக்கிற, நானே உன்னை பாக்குறதுக்காக எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன், அதுவும் இல்லாம இன்னைக்குதான் உனக்கு கல்யாணமா, கிஃப்ட் கூட கொண்டு வந்திருக்கேன், ரொட்டி இருக்கு பாரு சாப்பிடுன்னு ஜியாங் சொல்லிட்டு இருக்கான். இப்ப எதுக்குடா நீ வந்த அப்படின்னு சூயோ அவனை பத்தி கேட்டுட்டு இருக்க. நிறைய பிரச்சனை போகுதுன்னு கேள்விப்பட்டேன், அதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஊஷா நேரா கிளம்பி டீமன் வேர்ல்டுக்கு போயிடுறா. அந்த சாத்தான் என்னையே பிடிச்சிருச்சு, இது சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அங்க உடனே ஷூவும் என்னால முடிஞ்ச வரைய தேடி பாக்குறேன், ஆனா இந்த இடத்துல எங்க அந்த ஆத்மா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்னு ஊஷா அங்க இருந்து கிளம்பி போறா. இங்க நம்ம ஊஷா வேகமா தாய்ஷாவை கூப்பிட்டு அந்த ஃபிளவர் பாய் ஒருத்தன் இருப்பான்
இருக்கான்ல வாசனை பொருள்லாம் செய்வானே அவனை கூப்பிட்டு டே கொஞ்ச நேரம் தூங்குடான்னு சொல்ல, ஓ என்ன வச்சு டெஸ்ட் பண்ண போறீங்களா, தேங்க்ஸ் அப்படின்னு பல்ல காட்டிட்டே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள இந்த தூங்குற டீமன் வந்து பூர ஆரம்பிக்குது. டக்குன்னு அவன் பூரும் போது நம்ம ஊஷா பக்கத்துல இருந்து அந்த டீமனை வெளியே எடுத்துடுறா. யார் அது அப்படின்னு அந்த டீமன் திரும்பி பார்த்து ஊஷாவை பார்த்து ஷாக் ஆயிடுது. எதுக்கு அடுத்தவங்க கனவுக்குள்ள போற அப்படின்னு கேட்க, நான் நல்லதான் பண்றேன், அவங்க கனவு நிறைவேறினா அவங்க எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுவும் இல்லாம இப்ப ஒன்ன கூட என் கனவுக்குள்ள இழுத்துட்டேன், தெரியலையா உனக்கு, இந்த இடத்துல நான் இல்லவே இல்ல, இது கனவுன்னு சொல்ல ஊஷா பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு அவனை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து அவ பூனையாய் துரத்தி அந்த ஆத்மாவை பிடிக்க பூனை பொத்துன்னு கீழே விழுது. அங்க வர ஊஷாவோட அசிஸ்டன்ட் பூனையை பிடிச்சிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. ஜியாங் அங்க வரான். இப்பதான் அந்த பொண்ணு ஹூஷு இங்க நின்னுட்டு இருந்தா, திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான். அங்க உடனே சூயு வந்து இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, வா டீமனை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக ஆரம்பிக்கிறான். இங்க ஊஷா நேரா அந்த டீமனை ட்ரீம் டீமனை கூட்டு வந்துட்டா. நேரா டீமன் உலகத்துக்கு வந்துட்டு நீ என்னமா பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்க, சில ட்ரீம் எல்லாம் புளிக்கும், சில ட்ரீம் எல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்கும், எனக்கு இனிப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதான் நான் தேடி சாப்பிட்டுட்டு இருக்கேன், உன் ட்ரீம் குள்ள விட வந்தேன், உன் ட்ரீம் என்னன்னு கூட எனக்கு தெரியுமே அப்படின்னு இந்த டீமன் சொல்ல ஆரம்பிக்க, ஊஷா வாய மூட போறியா இல்ல நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேல நீ ஒழுங்கா இங்கே இருந்துரு, ஜெயில கூட நான் உன போடல, நீ பண்ணது ஒண்ணும் அவ்வளவு பெரிய தப்பு இல்லங்கிறதால, ஆனா இங்க பாரு நான் சொல்றது கேட்டு அமைதியாருன்னு சொல்ல, இல்ல முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமன் கத்த ஆரம்பிக்குது. இங்க சூயு பாத்துட்டு இருக்கான். இந்த இடத்துலதான் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, நம்ம ஆத்மாக்கள் அந்த பக்கம் வந்ததை பார்த்து தான் ஃபாலோ பண்ணி வந்தோம், ஆனா அப்ப கூட நம்ம கண்ணுக்கு எந்த ஆத்மாவும் தெரியலையேன்னு ஜியா கூட யோசிக்க ஆரம்பிக்கிறான். செக் பண்ணி பாக்குறான். கரெக்டா அதே இடத்துலதான் டீமன் எனர்ஜி இருக்கு. ஆனா இப்பதான் முக்கியமான விஷயம் சூயுக்கு புரியுது. இந்த இடத்துலதான் டீமன் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியல. அப்பனா இதோட அப்படியே ஆப்போசிட் தான் டீமன் உலகம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். அதாவது உங்க நிக்கிற இடத்தோட அப்படியே பாதாளத்துலதான் அந்த டீமன் உலகம் இருக்கு, அதுக்கான வாசல் தான் இங்க இருக்கு. இத பார்த்து ஷாக் ஆயிட்டு நம்ம ஜியாங்கும் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா இந்த ட்ரீம் டீமன் எப்படி வெளியே வந்தது நம்ம காட்டுறாங்க. இந்த பெருசை ரிலீஸ் பண்ணி விட்டான்ல ஷூ, அவன் நேரா வந்து இந்த ட்ரீம் டீமனை ரிலீஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் பிரச்சனையை கிளப்புறதுக்காக தான் இதை பண்ணிருக்கான். இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு ஷூ இன்னும் கொஞ்ச நேரம் தான், இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, புது டீமன் வந்துருச்சு அதை கண்ட்ரோல் பண்ற அப்படின்னு கல்டிவேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் கீழே இறங்கி வர போறாங்க. அதாவது சூயுவோட பழைய டீம் கீழே இறங்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க சூயு கிட்ட ஜியாங் நம்ம சீனியருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமா, அவர் வரட்டும்னு சொல்ல, இங்க என்ன நடக்குது நமக்கு தெரியாது, எதை டீல் பண்றோம்னு தெரியாம எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் விசாரிச்சு பாக்கலாம் அப்படின்னு சூயு சொல்லிடுறான். இங்க ஜியாங் நேரா அந்த ஹூஷு கிட்ட வந்துடுறான். நீ எதுக்கு இந்த கிளப்ல இருந்து இன்னும் கஷ்டப்படணும், நான் உன்னை தேடி வந்தேன், அதுக்குன்னு நீ காணாம போயிட்ட, உன்னை நான் விலை கொடுத்து வாங்கிடுறேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நீ வந்துடுறியான்னு கேட்க, இந்த ஹோட்டல் ஓனரே நான் தான், என்ன விலை கொடுத்து வாங்க போறியா, போடா பைத்தியக்காரான்னு இந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. சூயு மறுபடியும் வீட்டுக்கு போறதுக்குள்ள அங்க அவனோட அசிஸ்டன்ட் பையன் வெண்ணு இருப்பான்ல, அவன் நின்னுட்டு எதுக்கு பாதியிலே கிளம்பி போனீங்க, பொண்ணு கோவப்பட மாட்டாங்களான்னு கேட்க சூயு நேரா உள்ள போறான். உள்ள பார்த்தா பெட்ரூம்ல ஊஷாவை காணோம், ஏன்னா அவதான் டீமன் உலகத்துக்கு போயிட்டால. அப்பன்னு பார்த்து வேலைக்கார பொண்ணு வந்து பாவம் மேடம் தூங்கிட்டாங்க, நீங்க இப்படி பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்ல, அவ எங்க போனா அப்படின்னு சூயு தேட ஆரம்பிக்கிறான். ஊஷா விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கா. சூயு அப்பதான் வந்துட்டு பாத்டப்ல எல்லாம் தேடிட்டு குளிக்கிற இடத்துல எல்லாம் தேடிட்டு வெளியே போறான். ஆனா அப்பன்னு பார்த்து ஊஷா பூனையா தண்ணி தொட்டிக்குள்ள குதிச்சுட்டு ஹாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சூயு உடனே ஓ நீ இங்கதான் குளிச்சுட்டு இருக்கியா, நான் சரியா பாக்கல நினைக்கிறேன், வெளியே போறேன்னு கிளம்ப, பொண்டாட்டிட்ட வைக்க போறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஊஷா கேக்குறா. சூயு வேகமா கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வந்துடுறான். இவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேத்துக்கும் ரொமான்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலை ஆகுது. இப்பன்னு பார்த்தா சூயுவோட அந்த டீம் இருக்காங்கல்ல, அவங்க நிஜமாவே நார்மல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க. ஜியாங்க பாத்துடுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஜியாங் கேட்க, எங்க கிட்ட சொல்லாம எதுக்கடா ஓடி வந்த, இங்க நாங்க வேலையா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஊஷாவும் சூயுவும் அடுத்த நாள் காலையில அவங்க அப்பாவை போய் பாக்குறாங்க விருந்துக்காக. இங்க பாருமா உடம்ப நல்லா பாத்துக்கோ, அதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவங்க அப்பா சொல்லும் போதே ஊஷாக்கு லைட்டா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்னமா ஆச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. சூயுவே ஷாக் ஆயிடுறான். சாப்பிடாதனால ஒரு மாதிரி மயக்கமா இருக்குப்பா, நான் சாப்பிடுறேன்னு ஊஷா உட்காந்துடுறா. ஏன் நமக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க இந்த லீடர் இருக்கான்ல, அவன் இன்னொரு ஜூனியரை கூட்டிட்டு தனியா ஒரு கோவில் மாதிரி இருக்கு அங்க போய் தங்க ஆரம்பிக்கிறான். இது என்னன்னா இவ்வளவு மோசமா இருக்குன்னு அந்த பையன் கேட்க, நம்ம இந்த இடத்த சரி பண்ற வரையதானே, எப்படியாவது நம்ம இடத்த நம்ம இங்க அடைஞ்சிடணும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜூயு இருக்கான்ல, அவனோட ஹெல்ப் இல்லாம நம்மளால இதை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு சொல்ல, அந்த வெப்பன் தான் நம்ம கிட்ட வந்துருச்சு, நமக்கு எதுக்கு அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் கேட்டுட்டு இருக்கான். இந்த நேரத்துல வெளியே நின்னுட்டு எல்லா விஷயத்தையுமே ஷூ இருக்கான்ல, அவன் அமைதியா கேட்டுட்டு தான் இருக்கான் என்ன நடக்க போகுதுன்னு. இல்ல இந்த வெப்பன் என்கிட்ட வந்துருச்சு, ஆனா அது இன்னும் என்ன மாஸ்டரா பாக்கல, அது எப்ப பார்க்க போகுதுன்னு தெரியல, அது வரைய நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அந்த லீடர் சொல்ல, ஜூனியரும் சரிண்ணா ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க சூயு கிட்டே இந்த சீனியர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. நீயும் எங்க கூட டீம் போட்டுக்கோ, இங்க இருக்கிற அந்த ஆத்மாவை நம்ம புடிச்சே ஆகணும், டீமன் உலகத்தை நம்ம அழிச்சே ஆகணும்னு சொல்ல, சூயு யோசிக்கிறான். எனக்கு பழி வாங்குறது ரொம்ப முக்கியம் ஆத்மாக்கல, ஆனா அதை விட தப்பான நேரத்துல நான் பழி வாங்குறேன்னு பழி வாங்கி பழி வாங்காமலே நான் இறந்துடக்கூடாது, அதனால எது கூட
கூட மோதுறோம்னு தெரிஞ்சுக்கணும் தானே, என்கிட்ட இப்ப நீங்க வந்து டீல் போடுறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சீனியர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. இல்ல அப்படி சொல்லல, நான் பண்றேன்னு தான் சொல்றேன். ஆனா யார் கூட சண்டை போடுறோம்னு தெரியாம நம்ம சண்டைக்கு போறது ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சூயூ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா எல்லா ஆத்மாக்களையும் அழிக்கணுங்கிறது தான் என்னோட முதல் குறிக்கோள்னு வர சொல்லிட்டு இருக்கான். இங்க ஊஷா வந்துடுறா. அவளுக்கு தாய்ஷாவும் இந்த இன்னொரு சென்ட் விக்கிற பொண்ணு இருப்பால, அவ மருந்து செஞ்சு கொடுக்குறா. இந்த மருந்து குடிங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப கசக்குது அப்படின்னு ஊஷா சொல்றா. இந்த மருந்து நீ குடிக்காட்டி ஷூ குடுக்குற மருந்த குடிக்கணும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, இதையே குடிச்சிடுறேன், நான் வர என் ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிருப்பான், அவனை பார்க்க போறேன்னு ஊஷா அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு ஷூ வரான். என்னது இது, ஊஷா இங்க இருந்து கிளம்பிட்டாளா, என்ன மருந்த குடிச்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். உடனே மத்த 2 பேரும் அமைதியா இருக்காங்க. ஊஷாவும் நம்ம சூயும் வெளியே நிக்க அப்படி ஜாலியா ரவுண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா வர ஷூ பாத்துடுறான். லைட்டா பொறாமப்பட்டு பின்னாடியே வர ஆரம்பிக்கிறான். அங்க கரெக்டா போகும்போது ஒரு அம்பு எய்ற போட்டி இருக்கு. நான் போய் அம்பு விட போறேன் அப்படின்னு ஊஷா கிளம்புறா. சூயு பின்னா நின்னு பாத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஷூ வந்துடுறான். உனக்கு தெரியாது எனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் முன்னாடி இருந்ததுன்னு, அவ யார் சொல்றதையும் எதையும் கேட்க மாட்டா, அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவ, என்னை பத்தி அவகிட்ட நீ பெருசா தெரிஞ்சுக்காத அப்படின்னு ஷூ சொல்ல, சூயு உடனே அவளுக்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தா எனக்கு என்ன, எதுக்கு நீ தேவையில்லாம என் பொண்டாடிய பத்தி என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஷூ அங்க இருந்து போயிடுறான். ஊஷா வரா. நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேக்குறா. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூயு கூட்டு வந்துடுறான். அன்னைக்கு நைட்டும் பார்த்தா ஊஷாக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. சூயுக்கே தெரியாம வேகமா ஓரமா போய் உட்காந்துட்டு இருக்கா. சூயு அப்ப முழிச்சுதான் இருக்கான். கண்ணை திறந்து பாக்குறான். நைட் அவ என்ன பார்க்கதான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஷூ சொன்னான்ல, அது ஞாபகம் அவனுக்கு வருது. அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.